வணக்கம் டு ஆல். இன்னைக்கு பொசசிவ்னஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? யாருக்கெல்லாம் பொசசிவ்னஸ் வரும்னு கேட்டால் எல்லாருக்கும் வரும். யார் மேலெல்லாம் வரும்னு கேட்டால் நமக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க மேலெல்லாம் நமக்கு பொசசிவ்னஸ் வரும். பொசசிவ்னஸ் ஏன் வருதுன்னு பார்ப்போமா? நம்ம யாரை க்ளோஸாக நினைக்கிறோமோ அவங்கள நம்ம எங்கேயாவது இழந்துருவோமோன்னு நினைக்கும் போது பொசசிவ்னஸ் வரும். அண்ட் ஆல்சோ நம்மள அவங்க விட்டுருவாங்க, நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு நமக்கே ஒரு இன்செக்யூரிட்டி வரும்போது அவங்க மேலே பொசசிவ்னஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இந்த பொசசிவ்னஸ் அதிகமாக ஆக ஆக நம்ம அவங்க மேலே ஒரு கண்ட்ரோல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த கண்ட்ரோல் ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ இருந்தால் அது பெரிய ரெட் ஃப்ளாகுங்க. ரெட் ஃப்ளாகுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட்டு தாங்க. அந்த ட்ரஸ்ட் ஒருத்தர் மேலே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்கள நம்ம எப்பயுமே விட்டுருவோம், இல்லை நம்மள அவங்க விட்டுருவாங்க அப்படின்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நமக்கு லைஃப் லாங் வரும்னு நம்ம நினைப்போம். அந்த ஒரு ட்ரஸ்ட் கம்மியாகும் போது தாங்க பொசசிவ்னஸ் வரும். இது அதிகமாக தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கே வரும். நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போது நமக்குன்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்காம அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோடையும் வெளியே போவாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு உண்மையான ட்ரஸ்ட் நம்ம ஒருத்தர் மேலே வைக்கும் போது தான் நமக்கு வரும். இங்கே பொசசிவ்னஸ் கண்டிப்பாக இருக்காது. இதே மாதிரி தாங்க நம்ம ரிலேஷன்ஷிப்லேயுமே நம்மளோட பார்ட்னர் எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும், நம்ம கூட தான் வெளியே வரணும், நம்ம கூட தான் எல்லாமே பண்ணணும்னு யோசிக்காமல் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் வெளியே போகணும், அவங்களுக்கான மீ டைம் இருக்குன்றத இன்னொரு பார்ட்னர் தான் புரிஞ்சுக்கணும். இதுவுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுக்கிற நம்பிக்கையினால தாங்க பில்ட் ஆகும். இப்போ நான் சொன்ன எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் அப்போ நமக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்காது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களா இருக்க விடுங்க. அப்போ தான் எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பும் கண்டினியூ ஆகும். உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம்னா எங்கே சுற்றினாலும் உங்கள் கிட்ட அதே லவ்வோடு வந்து நிற்பாங்க. ஸோ பொசசிவ்னஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துக்காதீங்க. நாளைக்கும் உங்களோட பேச என் வாய்ஸோட டான்னு வந்துடுவேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ காய்ஸ். தேங்க்யூ. பாய்.